அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமது முன்னோர் பெருமக்களான சித்தர்கள் இந்த உலக மக்களின் நன்மைக்காக பல மருத்துவ குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம் என்று பெயர் பெற்ற சித்தர் சொன்ன இந்த மருத்துவமானது ஒவ்வொருவரின் வீடுகளிலும், குறிப்பாக சமையலறையில் 5½ பெட்டியிலே 6 மருந்து இருக்கிறது என்பது சித்தர்களுடைய மருத்துவ தத்துவம். அந்த வகையில் உணவு சார்ந்த மருத்துவ பொருள்களிலிருந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக சித்தர் பெருமகனார் அவரை போற்றி அடுத்த பகுதியாக மருத்துவ பகுதிக்கு செல்வோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சித்தர் திருமூலர் அவர்களுடைய திருமந்திர பாடல். 5 கரங்களையுடைய, யானையினுடைய முகத்தை உடைய, நிலா போன்ற அழகு பெற்ற நந்தி மகனான, ஈசன் மகனான விநாயக பெருமானை நான் என்னுடைய அறிவிலிருந்தும் ஆன்மாவிலிருந்தும் வணங்குகின்றேன். இந்த உடல், உயிர், ஆன்மா நல்ல ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்பதே இந்த பாடலில் நாம் வேண்டுதலாக இறைவன் முன்னே வைக்கக்கூடியது. அடுத்ததாக சமையல் அறை மருத்துவம். குறிப்பாக அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ பொருள் சீரகம். சீர் கூட்டல் அகம். அகம் என்று சொல்லக்கூடிய இந்த தேகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை சீராக வைப்பதினால் அதற்கு சீர் அகம் என பெயர் பெற்றது. சிறு பிள்ளை இல்லாத வீடும் சீரகம் இல்லாத வீடும் சிறக்காது என்பது ஒரு பழமொழி. சாதாரணமாக நம்ம ரசத்தில் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய சீரகம்தான். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆரோக்கியம் என்ன? சீரகத்தினுடைய பொதுவான மருத்துவ குணம் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, பித்தத்தை தணிக்கக்கூடியது, குமட்டல், வாந்தி இவற்றை தணிக்கக்கூடியது, நிறுத்தக்கூடியது, நல்லதொரு செரிமானத்தை தூண்டி நம் ஆரோக்கியத்தை அன்றாடம் காப்பதினால், இந்த அகத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதினால் சீரகம் என பெயர் பெற்ற இந்த சீரகத்தை ரசம், தாளிப்பு முறைகளுக்கு அல்லாது மருந்தாக எவ்வாறு பயன்படுத்துவது? சாதாரணமாக கார்ப்பரேஷன்லேருந்து வரக்கூடிய நீர், ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த குழாய்களிலே வரக்கூடிய நீரிலே அந்த நீரை தூய்மைப்படுத்துவதற்காக அதில் ஒரு சில வேதிப்பொருட்கள், குறிப்பாக குளோரின் போன்ற பொருட்கள் எல்லாம் கலந்து அந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அது கூட நமக்கு தேவையில்லை என்றால், அந்த வேதிப்பொருளினுடைய தன்மையை நாம் மாற்ற வேண்டும் என்றால், ஒரு குடத்து நீருக்கு 2 தேக்கரண்டி அளவு சீரகத்தை அதிலே போட்டு வைத்திருந்தோம் என்றால் அந்த வேதி வினைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு இயற்கையான ஒரு நீராக அது மாறி நாம் அன்றாடம் பருகலாம். அடுத்ததாக அதிகப்படியான பித்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய குமட்டல், வாந்தி, மயக்கம், தலை கிறுகிறுப்பு. கிராமத்தில் ஒரு வழக்கம், இந்த மாதிரி தலை சுத்தலாக இருக்குங்க, காலைல எந்திரிச்ச உடனே கிறுகிறுன்னு தள்ளுது அப்படிங்கிற நேரத்தில் அவங்க ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க. எப்படின்னா, சீரகத்தை லேசாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு நல்லா சலித்து மெல்லிய தூகலாக அதை மாற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த சீரகத்தோடு ஒத்தி எடுத்து இரவில் வச்சுருந்துட்டு காலையில் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே பல் துளக்கிய பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வாயிலிட்டு கடித்து அந்த சாரை விழுங்குற நேரத்தில் அந்த பித்தம், தலை கிறுகிறுப்பு, வாந்தி, குமட்டல், மயக்கம் வராமல் தடுத்து நிறுத்த முடியும். சித்த மருத்துவத்திலே மருத்துவர்கள் கையாளக்கூடிய சீரக பாவன சூரணம் என்று ஒரு மருந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த சீரக பாவன சூரணமானது இது போன்று எலுமிச்சம்பழ சாறிலோ அல்லது நெல்லிக்காய் சாறிலோ இஞ்சி சாறிலோ ஊற வைத்து பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறும் நாம் அதை செய்யலாம். சாதாரணமாக பல்வேறு வகையான வயிற்று வலிகள், திடீரென ஏற்படக்கூடிய வயிற்று வலி, சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் வரக்கூடிய வயிற்று வலி
அந்த வலி வருது அப்படின்னாக்கா எதனால் வேணாலும் அந்த வலி வந்திருக்கலாம். அதை தடுத்து நிறுத்தணும்னா உடனடியாக சீரகத்தை கஷாயம் செய்து பருகக்கூடிய நேரத்தில் அந்த வயிற்று வலியானது உடனடியாக நிற்கும். இப்போ நம்ம சீரக கஷாயம் செய்ய போகிறோம். எளிமையான முறை, அதையும் பார்த்துருவோம். முதலில் ஒரு 100 ml அளவிற்கு நீர் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 தேக்கரண்டி அளவு சீரகம், எந்த ஒரு கஷாயம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த சீரகமும் மிளகும் சேர்த்து வைக்கிறது நல்லது. உணவு நஞ்சு, மருந்து நஞ்சு, இதை முறிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு என்பதனால் சீரகத்தை கஷாயம் செய்யக்கூடிய நேரத்திலேயும் அதில் ஒரு 5-6 மிளகு சேர்த்து இந்த கஷாயத்தை நாம் செய்யலாம். ஒரு குழந்தை இருக்க வீட்டில் திடீர்னு ராத்திரியில் அழுகுது, அதுக்கு அஜீரண குறைபாடு இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம். என்ன காரணத்துக்காகவோ அழுது நேரத்தில் அந்த வலியை போக்கக்கூடிய, வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இந்த கஷாயமானது பயன்படும். கஷாயம் என்பது குடிநீர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 100 மில்லி தண்ணியை நாம் ஊற்றணும் அப்படின்னா 4இல் 1 பங்காக அதை சுண்ட வைக்கணும். 200 மில்லினா 50 மில்லி, 100 மில்லினா 25 மில்லி. அப்பொழுது தான் அந்த சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்துக்கொண்டு அந்த நீரிலே அந்த மருத்துவத்தன்மை நிற்கும். பிறகு அதனை வடிகட்டி நாம் மருந்தாக பயன்படுத்தி அந்த வயிற்று வலியை போக்கலாம். சீரகம்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது உடல் சூட்டை தணிக்கும், நல்ல செரிமானத்தை கொடுக்கும், வாந்தியை தடுத்து நிறுத்தும், வயிற்று வலியை போக்கும், மயக்கத்தை நிறுத்தும். இப்படிங்கிறது நம்ம மனதில் பதிய வச்சுக்கிட்டோமா, அன்றாடம் நம்ம ரசத்தில் பயன்படுத்துகிறோமே, அது இல்லாமல் இந்த சீரகத்தை இப்படியெல்லாம் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக குடிநீரில் இந்த சீரகத்தை போட்டு வைத்து குடிக்கிறதுனால நம்முடைய உடல் வெப்பமானது சீராக இருக்கும் என்பதை தெரிந்து பயன்படுத்தலாம். இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு, அதை நாம் வடிகட்டி பயன்படுத்தணும். இந்த அளவுக்கு சுண்டணும். இப்போ சீரகம், மிளகு சேர்ந்த இந்த கஷாயம் வயிற்று வலி அதை சரி செய்யும். பித்தம், மயக்கம், வாந்தி, கிறுகிறுப்பு இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தும். இதை தேவையான நேரத்தில் அந்தந்த அறிகுறிகளுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். இது போன்ற நம்முடைய சமையலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உணவு சார்ந்த மூலிகை பொருள்களிலிருந்து நாம் அன்றாடம் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கலாம் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே மற்றொரு மருத்துவ பொருளுடன் சந்திப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம்.